இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். வணக்கம். தமிழ்நாட்டில் புதிதாக முளைத்திருக்கக்கூடிய தாய்மாமன் அவருடைய கருணையை மக்கள் பாராட்டி வருகிறார்களா, அல்ல தமிழ்நாட்டின் டாக்ஸ் பேயர்ஸ்களோட பணத்தை வைத்து 41 உயிர்களுக்கான பதிலை கொடுக்கும்படி உங்களுடைய தலையிலேயே மிளகாய் அரைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்? தான் செய்த தவறு, அதை சரிபார்ப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வரி லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் வரிசைகளில் நின்று இரவு பகல் பாராமல் படித்து TNPSC போன்ற பரீட்சைகளை எழுதி டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரசு உத்தியோகம் கிடைத்து விடாதா என்கிற அந்த ஏக்கத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த தாய்மாமன் பதில் கொடுக்கும்? நீங்க செய்த தவறு தானே. 41 குடும்பங்கள் உங்களைத்தானே பார்க்க வந்தார்கள். உங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்காக தானே அவர்கள் பலியாடானார்கள். உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அல்ல, நீங்க சரியாக அந்த புரோகிராமை நடத்தியிருந்தீர்கள்னா இத்தனை உயிர்கள் பிரிந்திருக்கும். தன்னுடைய ஹீரோஃபிக் என்ட்ரிக்காக நீங்க செய்த தவறை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில் கட்டியிருக்கிறீர்கள். அதை நீங்க நியாயப்படுத்தியும் பேசுகிறீர்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. தாய்மாமனின் கருணையை பற்றி அவருடைய சப்போர்ட்டர்ஸ்கள் பேசி வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் 32 குடும்பங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பை போட்டுக் கொடுத்ததில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அது தமிழ்நாட்டின் வரிப்பணத்தை வைத்து நடக்கக்கூடாதே ஒழிய உங்களுடைய பர்சனல் வரிப்பணத்தை வைத்து நடக்க. அந்த கரூர் பொலிட்டிக்கல் இவெண்ட் அரசாங்கத்துடைய பொலிட்டிக்கல் இவெண்ட் கிடையாது சார். அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சாரத்திற்காக நீங்க திரட்டிய அந்த கூட்டம். அப்போ நீங்க வாங்கக்கூடிய அந்த 250 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நீங்க வாங்குறீங்க இல்லையா, அந்த பணத்தை வைத்து நீங்க இவர்களுக்கு உங்களுடைய கருணையை காட்டியிருக்கலாம் இல்லையா? உங்களுடைய கட்சி நிதியிலிருந்து அவர்களுக்கு நீங்க உதவி இருக்கலாம், அதுவும் இல்லையா? நீங்க வேலை வாய்ப்பை போட்டு கொடுத்திருக்கலாம். உங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கு, அல்ல உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான பிசினஸ்மேன்ஸ்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் நீங்க உதவி இருக்கலாம், கடையை வச்சு கொடுத்திருக்கலாம். உங்களுடைய எஃபிடபிட்ல நீங்க எடுத்து காட்டிய சொத்து மதிப்பு 650 கோடி ரூபாய். நீங்க ஒரு படத்திற்கு வாங்குறது 250 கோடி ரூபாய். அதுல இருந்து ஒரு 10%, 5% கொடுத்திருந்தால் கூட இந்த 32 குடும்பங்களுக்கு அவர்களை கோடீஸ்வரராக நீங்க பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்க செய்த தவறை சரி கட்டுவதற்காக தமிழ்நாட்டின் அரசு பணம் மற்றும் கிடையாது, 32 மாணவர்களுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய உரிமையை, அவர்களுடைய அதிகாரத்தை அவர்களுடைய வயிற்றில் அடித்து பறித்திருக்கிறீர்கள் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக. என்னுடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஆர்டிகல் 16 இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டம். ஆர்டிகல் 16 வழியில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டின் ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்த அந்த அதிகாரம், உரிமை, guarantees equality of opportunity in public employment. அரசு உத்தியோகத்தில் அனைத்து நபர்களுக்குமே ஒரு சமமான உரிமையை, ஈக்குவாலிட்டியை வழங்கக்கூடிய அந்த சட்டம். இதுல 2 கிளாஸ் இருக்கு. முதல் கிளாஸ், equality for all citizens in matter of employment or appointment under the state. ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தில் அனைத்து நபர்களுக்குமே ஈக்குவாலிட்டி, அனைத்து நபர்களுக்குமே சமமான உரிமையை நீங்க வழங்க வேண்டும்.
கிளாஸ் நம்பர் 2ல நீங்க பார்த்திருக்கீங்களா, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், டிசென்ட், பர்த் ஆஃப் பிளேஸ் ஆர் ரெசிடென்ஸ். ஒரு நபருடைய பிறப்பு, அவருடைய ஆனா பெண்ணா என்கிற செக்ஸ், அவருடைய ஜாதி, அவருடைய இனம், அவருடைய மொழியை வைத்து எந்த விதமான பாரபட்சமும் நீங்க பார்க்க. இதுல என்ன சார் பாரபட்சம்? 32 நபர்களுடைய வாழ்க்கையை தானே சீர்திருத்திருக்கிறார் சீஃப் மினிஸ்டர் தாய்மாமன் விஜய் அவர்கள். நிச்சயமா இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களோட கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி. ஆனால் இந்த TNPSC எக்ஸாமினேஷன் எந்த அளவில் மக்களுடைய எதிர்காலத்தை, மாணவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது, அதற்காக எத்தனை லட்சம் மாணவர்கள் இந்த பரீட்சையை எழுதுகிறார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு தமிழ்நாட்டு அரசாங்கம் விஜய் அவர்களுடைய அணியை சார்ந்த நபர்கள் தூத்துக்குடி இன்சிடென்ட், அதிலும் தானே வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள், அங்கே உயிரிழந்த நபர்கள் தானே. ஆமா, 13 நபர்கள் போலீசார்களால் குறிவைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒரு தனியார் கம்பெனியை ப்ரொடெக்ட் செய்வதற்காக தமிழ்நாட்டு அரசாங்கம், தமிழ்நாட்டு போலீஸ் குறிவைத்து சுட்டுக் கொண்டது. ஒரு தனியார் மயம், ஒரு தனியார் இன்ஸ்டிடியூஷன், ஒரு தனியார் ஃபேக்டரியை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்த தவறை ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்து ஒரு தீர ஆராய்ந்து ஆலோசித்து இன்கொயரி அமைத்து அந்த இன்கொயரியிலிருந்து வந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது தான் தவறு இருப்பதை உறுதி செய்ததற்கு பின்புதான் அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, பணமும் கொடுக்கப்பட்டது. கரூர் விவகாரத்தில் அப்படியா? இன்கொயரி நடந்ததா? இன்கொயரி கமிஷன் போடப்பட்டதா? யார் மீது தவறு என்று தெரிந்ததா? அல்ல, அரசாங்கத்தோடைய தவறு, அரசாங்கத்துடைய போலீசார்களுடைய தவறு. அப்படி ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வெளியில வந்ததா? அந்த குடும்பங்களுக்கு நிச்சயமாக உதவ வேண்டும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் யாருடைய பணத்தை, யாருடைய உரிமையை பறித்து யாருக்கு நீங்க உதவுகிறீர்கள், யாருக்கு நீங்க கருணையை காட்டுகிறீர்கள் என்கிற இந்த கேள்வியை நாம் முதலில் பார்க்கலாம். TVK விஜய் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ்கள் ஒரு பொலிட்டிக்கல் ராலியை ஆர்கனைஸ் செய்தார்கள். அந்த பொலிட்டிக்கல் ராலியில் நடந்த ஸ்டாம்பேடில் உயிரிழந்த நபர்களுக்கும் தூத்துக்குடி இன்சிடென்ட்க்கும் வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தே போத் ஆர் 2 different incidents, 2 different situations. இதையும் நீங்க ஒட்டு வைக்க முடியாது. இனி குரூப் 4 பரீட்சைக்காக, அதாவது லோவர் லெவல் அந்த உத்தியோகத்தை பெறுவதற்காக 2022ஆம் ஆண்டு 18,50,000 மாணவர்கள் பரீட்சை எழுதினார். 2024ஆம் ஆண்டு 20 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதினார். உத்தியோகம் எவ்வளவு? வெறும் 4000 சொச்சம் வேலை தான் இருக்கு. குரூப் 2 பரீட்சைக்கு 5.5 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதினார். 5.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ். உத்தியோகம் எவ்வளவு? வெறும் 645. ஓவரால் நீங்க பார்த்தீர்கள்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இந்த 4 பரீட்சைகளுக்காக போட்டியிட்டு அவர்களுடைய அந்த திறமை, யார் திறமைசாலியாக இருப்பார்களோ அவர்களுக்கு அந்த வேலை போய் சேரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது. என்னுடைய அரசியல் கட்சி கூட்டத்தில் ஸ்டாம்பேட் நடந்தது. அதுல 41 நபர்கள் உயிர்ந்து விட்டார்கள். அதனால் அரசாங்கம் இதற்கு மேல் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து இனி நீங்க சம்பளத்தை கொடுங்க. இதுதான் மாற்றமா? மாற்றம் என்பது இதற்கு முன்னாடி நடந்த தவறுகளை ரிப்பீட் செய்யக்கூடாது. DMK, ADMK இது போன்ற கட்சிகள் தவறு செய்து விட்டார்கள், ஊழல் ஆட்சி. அதனால்தான் நான் வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு கொடுத்த அந்த மேண்டேட்டை நான் காப்பாற்றுவேன் என்று கூறுகிறீர்கள், தன்னை தாய்மாமனாக எடுத்து காட்டுகிறீர்கள். அப்போ வேர்வை சிந்தி இரவு பகல் படித்து கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு குக்கிராமத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை இந்த பரீட்சை மாற்றிவிடும் என்று கூறும்போது, எனக்கு இந்த உத்தியோகம் கிடைத்து விட்டால் என்னோட குடும்பத்துடைய
தலையெழுத்தே மாறிவிடும் என்று இரவு பகல் பாழாமல் அந்த மாணவர் கஷ்டப்பட்டு அந்த தேர்தலை எழுதி அந்த தேர்தல் வழியாக அந்த மாணவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த உத்தியோகம் நீங்க உங்களுடைய கருணைக்காக, உங்களுடைய பொலிட்டிக்கல் இவெண்ட்டுக்காக நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். இதை எப்படி நியாயப்படுத்தும்? ஆர்டிகல் 16 போய் படிங்க, உங்களுக்கு புரிய வரும் நான் எடுத்து வைப்பது சரியா தவறா. டயலாக்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். நீங்க மேடையில் ஏறி பேசும்போது நிச்சயமாக அந்த சினிமா ஸ்டார், சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டின் ஒரு யங் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே பிரமாதமாக இருக்கிறது. ஆனால் கிரவுண்டு, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு மேலே யாருமே கிடையாது, சட்டத்திற்கு மேலே யாருமே கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வரை நீதி, நியாயம், உரிமை, அதிகாரம் போய் சேர. அப்போ நீங்க சொன்ன அந்த மாற்றத்திற்கு நான் சென்றுட்டேன். சிந்தித்து பாருங்க. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.